வணக்கம், வெல்கம் டு இன்ஃபோ ஆன்போர்ட் சேனல் தமிழ். யூஸ்வலாக எங்கள் சேனலில் இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்டாக ஷேர் பண்ணுவோம். நாங்கள் எப்பயாவது ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருந்தோம், அது நல்லா இருக்குது அப்படின்னா அதை பற்றியான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவோம். இன்றைக்கி அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் ரீசெண்டாக OnePlus Buds Z இது வாங்கியிருந்தோம். சரி, இந்த ப்ராடக்ட் பற்றி ஆனால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போடலான்னு யோசித்தோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. நாங்கள் இந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருக்கோம். ஸோ இதோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ போடுறோம். வாங்க குயிக்காக அன்பாக்சிங் பார்த்துடலாம். ஸோ பாக்ஸோட கேஸ் வந்து நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணும்போது உள்ளே வந்து கேஸ் இருக்குது. சரி, இந்த கேஸ் எடுத்து வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே பார்க்கும்போது ஓடிஜி கேபிள் கொடுத்துருக்காங்க. ஓடிஜி கேபிள் பார்க்க நீட்டாக இருக்குது. அண்ட் இதோட சார்ஜிங் எண்ட்ஸ் வந்து நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், பாருங்கள், நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 2 செட் ஆஃப் சிலிக்கான் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. அண்ட் அதுவும் காமிக்கிறேன், பாருங்கள். அண்ட் ஒரு வந்து யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாக்ஸில் இருக்கிறது. நம்ம இப்போது வந்து கேஸ் பார்க்கலாம். கேஸ் வந்து வெளியே அவங்களோட கம்பெனி நேம் OnePlus போட்டிருக்காங்க. கீழே வந்து சார்ஜிங் எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ரீசெட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து Type-C சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ பாக்ஸ்குள்ளே பார்த்துடலாம். ஸோ எனக்கு பர்சனலாக வந்து இந்த கேஸில் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இதோட ஹிஞ்சஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. லைக் இப்போ நான் பாக்ஸோட இது ஓப்பன் பண்ணால், லிட் ஓப்பன் பண்ணால் கரெக்டாக அந்த பொசிஷன்லேயே நிற்குது. அதோட பில் குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. டக்குன்னு க்ளோஸ் ஆகாமல் நம்ம எந்த பொசிஷனில் வைக்கிறோமோ அந்த பொசிஷனில் இருக்குது. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஈஸியாக இது லூஸ் ஆகாமல் இருக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி போடுறதால. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா வந்து உள்ளே வந்து மேக்னெட் இருக்குது. ஸோ உள்ளே உங்களுக்கு வந்து பட்ஸ் வந்து விழாது, இப்படி பண்ணாலும் விழாது. இப்போ இயர்பட்ஸ் எடுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி மேக்னெட் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறதால வந்து நீங்கள் கரெக்டாக இயர்பட்ஸை பொசிஷன் பண்ணி வைக்கணும்னா இல்லை, நீங்கள் ஜஸ்ட் இப்படி வச்சிங்கனாலே வந்து அது பொசிஷனில் கரெக்டாக போய் உட்காந்துரும். ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. நீங்கள் ஈஸியாக எடுத்துகிட்டு ஈஸியாக வந்து இதை வச்சிடலாம். அதுவே போய் பொசிஷனில் செட் ஆகிக்கும். இது வந்து கிரே கலர் அண்ட் ஒயிட் கலரும் இருக்குது. இது வந்து ஒயிட், plain white. OnePlus வந்து இந்த 2 கலரில் தான் இந்த ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று கிரே அண்ட் இன்னொன்று வந்து ஒயிட் கலர். இப்போது இந்த பட்ஸ் வந்து எடுத்து நம்ம போட்டு பார்ப்போம் எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பட்ஸில் வந்து ஸ்டெம் இருக்குது. இந்த ஸ்டெம் வந்து உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது, எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. அண்ட் இதோட டிசைன் பார்த்திங்கன்னா வந்து இயரில் வந்து போய் கரெக்டாக சிட் ஆகிற மாதிரி ஒரு டிசைன். ஸோ அதுட்டு உங்களுக்கு இப்படி போட்டிங்கனாலும் ஒரு ட்விஸ்ட் கொடுத்தா அது கரெக்டாக போய் செட் ஆகிடும். இந்த ஸ்டெம் இருக்கிறதால இன்னும் வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. அண்ட் இது எவ்வளோ நீங்கள் வந்து ஷேக் பண்ணாலும் வந்து லைக் கீழே வந்து விழாது. இப்போ சிலதெல்லாம் வந்து ஸ்டெம் இல்லாமல் வெறும் ரவுண்டாக இருக்கும். அது வந்து நம்ம கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஸ்லிப் ஆகிடும். இது வந்து ஈஸியாக இருக்குது. அண்ட் நீங்கள் எவ்வளோ இது வந்து ஷேக் பண்ணாலும் வந்து கீழேயும் விழாது. கரெக்டாக வந்து அதோட டிசைன் வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. பர்சனலாக எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ குயிக்காக இதோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து சொல்லணுன்னா, இந்த இயர்பட்ஸ் வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டண்ட். நீங்கள் கேஸ் வித் இயர்பட்ஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து டோட்டலாக 20 ஹார்ஸ் வந்து பவர் பேக்கப் இருக்குது. அண்ட் இயர்பட்ஸில் வந்து 5 ஹார்ஸ் வந்து ப்ளே டைம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்சனலாக நான் யூஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா வந்து 4 ஹார்ஸ் யூசேஜ் வருது. ஈச் இயர்பட்ஸும் வந்து 4 ஹார்ஸ் வந்து லைக் 4 ஹார்ஸ் ஃபுல்லாக யூஸ் பண்ணுற மாதிரி வருது. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து குயிக் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து கேஸும் இயர்பட்ஸும் வந்து சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா வந்து 3 ஹார்ஸ் ஈச் இயர்பட்ஸ்லேயும் வந்து சார்ஜ் இருக்கும். ஸோ இது இன்னொரு ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். நம்ம குயிக்காக எங்கேயாவது கிளம்புறோம், சார்ஜ் இல்லை அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டிங்கன்னா வந்து ஒரு 3 ஹார்ஸ் சார்ஜ் நிற்கிறதுன்றது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். இது என்னோட இயர்பட்ஸ் வந்து என் ஃபோனோட கனெக்டாக இருக்குது. இப்போது நம்ம வந்து ஃபோனில் ஏதாவது வந்து மூவிஸோ இல்லை ஏதாவது வந்து யூடியூப்பில் ஏதாவது வீடியோஸ் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ ப்ளே ஆகிட்டுருக்கு. இப்போ நான் வந்து இயர்பட்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா வந்து இந்த வீடியோ வந்து பாஸ் ஆகிடும்.
இப்போ யாராவது வராங்க நம்ம பேசணும் அப்படின்னா டக்குன்னு இயர்பட்ஸ் எடுத்தால் போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து வீடியோ பாஸ் ஆகிடும். இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்குது. மறுபடியும் நான் இயர்பட்ஸ் போட்டேன் அப்படின்னா வந்து ப்ளே ஆகும். ரைட்டில் டபுள் டேப் பண்ணால் வீடியோ ப்ளே ஆகும். நெக்ஸ்ட்டு லெஃப்டில் வந்து டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ போகும். இந்த ஃபீச்சரை வந்து இதை வந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து தனியாக ஒரு ஆப் இருக்குது. ஹே மெலடி அப்படின்ற ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா வந்து OnePlus Buds Z ஆப்ஷன் காமிக்கும். இதில் வந்து நீங்கள் ரைட் இயர்பட்டில் வந்து நீங்கள் டபுள் டேப் பண்ணால் என்ன ஆகணும், ப்ளே பண்ணணுமா இல்லை பாஸ் ஆகணுமா இல்லை நெக்ஸ்ட் ட்ராக் போகணுமா அப்படிங்கிறத நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் இயர்பட்ஸ் வந்து நீங்கள் டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து என்ன ஆகணும் அப்படிங்கிறது அந்த ஆப் மூலிமா நீங்கள் போய் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட ஆடியோ குவாலிட்டி பற்றி சொல்லிடுறேன். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஆடியோ குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. பட் நீங்கள் வந்து எதிர்பார்க்குற அளவுக்கு நீங்கள் வந்து பாஸ் எஃபெக்ட்லாம் நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்காது. லைக் மாட்ரேட்டாக இருக்கும். நீங்கள் ஃபுல் வால்யூம் வச்சு கேட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் ஆடியோ டிஸ்டார்ஷன் இருக்கும். பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஆடியோ குவாலிட்டி இருக்கும். அண்ட் வந்து இதோட ப்ளூடூத் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ப்ளூடூத் 5.0. ஸோ இதோட ஆடியோ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 18 feet வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து இதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்குது. வாய்ஸ் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குது. ஆப்போசிட் எண்டில் வந்து நாங்கள் பேசும்போது எங்களோட வாய்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வந்து நல்லா கேட்குது. அண்ட் இதில் வந்து 2 மைக் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. இதில் இருக்க ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போது OnePlus இயர்பட்ஸ் வந்து இப்போ நம்ம வேற ஒரு ஃபோன் வச்சுருந்தோம், வேற ஒரு கம்பெனி வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து ஹே மெலடி ஆப் மூலயமா தான் வந்து இதை கஸ்டமைஸ் பண்ண முடியும். அது 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. லைக் வந்து டபுள் டேப் பண்ணால் எதர் பாஸ் ப்ளே இல்லைனா வந்து நெக்ஸ்ட் ட்ராக் போகிறது, இந்த மாதிரி 2 ஃபீச்சர் தான் இருக்குது. இதுவே வந்து OnePlus இயர்பட்ஸை OnePlus ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மேஜர் ட்ராபேக்காக எங்களுக்கு தெரியுது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இது வந்து அவுட்டோரில் இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து லைக் ஹை வால்யூம் வச்சாலும் வந்து அந்தளவுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இது இப்படி மாட்டும்போது சில பேருக்கு இந்த மாதிரி வந்து ப்ரொட்ரூட் ஆகிறது வந்து பிடிக்காது. ஸோ அது வந்து ஒரு சில பேருக்கு வந்து அது டிஸ்அட்வான்டேஜாக இருக்கலாம். பட் பர்சனலாக வந்து எனக்கு இந்த டிசைன் வந்து பிடிச்சிருக்கு. ஏன்னா அது கரெக்டாக வந்து காதில் வந்து அது சிட் ஆகி கரெக்டாக இருக்குது. அதுதான் இதுதான் வந்து ஓவராலாக வந்து இந்த இயர்பட்ஸில் நாங்கள் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அப்போ தான் எங்கள் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களால் உடனே பார்க்க முடியும். நன்றி.